சட்டமங்கலம் எவ்வளவு அழகான ஊர்னு தெரியுமா? மரங்கள், மலைகள், ரிசர்வ் காடு, எங்க பார்த்தாலும் பச்சைதான். அமைதி, குளிர்ச்சி, மனசுக்கு நிம்மதி தர ஒரு இடம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம வீட்டு குப்பை. ஆமா, எல்லாரும் பண்றதுதான். இதுவரைக்கும் ஒழுங்கா குப்பை கட்டி போடுறவங்களுக்கு பொன்னாலான ஒரு சல்யூட் அண்ட் தேங்க்ஸ். ஆனா உண்மை என்னன்னா, குப்பைகளை நாம வெளில போடுறோம். காடு பக்கத்துல இருக்கிற பள்ளம், காலி நிலம், அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் போடுறோம். நான் கவர்ல கட்டி தான் போடுறேனேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த கவரை தெரு நாய்கள் கிழிக்குது. மாப்ள வீடியோ ஃபுல்லா படுத்து கூட அதுக்குள்ள இருக்கிற பாம்பர்ஸ், பிளாஸ்டிக் எல்லாம் ரோடு, காலி இடம்னு சுத்தமா நாசமாகுது. இப்ப நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது. நாங்க தெரு நாய்களை பிடிக்க சொல்றோமே, அதையே செய்யலன்னு. ஆனா நம்ம குப்பைய வெளில போட்டு அதுக்கு நாய்களை குறை சொல்றது ஏத்துக்க முடியாத விஷயம். ஒரு ஊர் சுத்தமா இருந்தாலே அங்க நோய்களும் குறையும், பிரச்சனைகளும் வராது. 10 முதல் 15 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காடு எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும், இந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கும். நாம இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் பல விஷயங்கள் மாறிச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தூய்மை பணியாளர்கள். நாங்கள் நினச்ச இடத்த குப்பை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம மனவரையாக காலி மேனியெல்லாம் குப்பையை கொட்டுறாங்க. நான் வண்டி வந்தால் கூட வரலன்னு சொல்கிறாங்க. குப்பையை கொண்டுமே மனவரையாக போடுறாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு வரும், அந்த குப்பையை போட மாட்டாங்க. நினச்ச இடத்த மொத்தமாக போடுறாங்க. வாரத்துக்கு பாம்பு, புழு, அப்படியே வாரத்துக்கு ரொம்ப கஜடாக்குது, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியுதுங்க. ஜனமேஸ்வரிலேருந்து சட்டமங்கலம் வந்து ஒரு வேலை செய்யணும். பேம்பல்ஸ் இந்த மாதிரி எடுத்துன்னு எங்க வழியில போட்டுருக்காங்க. அது எடுக்கிறது ஃபாரஸ்ட் வரும். எங்க ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோர் டு டோர் கலெக்ஷன் வரக்குள்ள வச்சிருந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாற்றம், பாம்பு மாதிரி விஷஜீவிகள், காயம், ஆபத்து இவையெல்லாம் பொருட்படுத்தாம நமக்காக நம்ம ஊரை சுத்தம் செய்றாங்க. அவங்க கேக்குறது 2 விஷயம்தான். 1, குப்பைய வெளில போடாதீங்க, எங்க கிட்ட கொடுங்க. 2, ஈரக்குப்பை தனியா, உலர்குப்பை தனியா பிரிச்சு கொடுங்க. அதுதான் போதும். இதையெல்லாம் மாற்ற பெரிய திட்டங்களும் அரசு நடவடிக்கைகளும் ஒன்னும் வேண்டாம். ஒரு சின்ன மாற்றம் போதும். என் குப்பை என் பொறுப்பு. ஈரக்குப்பை தனியா, பிளாஸ்டிக் தனியா, உலோகம், கண்ணாடி தனியா. நாம வீடு தேடி வரும் தூய்மை பணியாளர்கள் கிட்ட பிரிச்சு கொடுத்தாலே போதும். வெளியில குப்பை போட மாட்டோம். இத நாம எல்லாரும் ஃபாலோ பண்ணினா நம்ம சட்டமங்கலம் ஒரு சின்ன சொர்க்கமாவே மாறிடும். இதுக்கு நாம எல்லாரும் பொறுப்பாளிகள். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே. சாலை, வீடு, பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் என்றே காப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய